ஏன் பொண்டாட்டிய நான் பாக்குறேன், உனக்கு என்ன வந்துச்சு? நீ இப்படி குறுகுறுன்னு பாக்குறதுனால என்னால படிக்க முடியல. இது என்னடா வம்பா இருக்கு? நான் பேசாம என் பொண்டாட்டிய சைட் அடிச்சிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு படி. உன்னை யாரு என்னைய பார்க்க சொன்னது? இங்க பாரு, உனக்கு வேற வேலை இல்லையா? இந்த ரூம்குள்ளே தான் இருப்பியா நீ? போய் ஏதாவது வேலை இருந்தா பாரு. எப்ப உனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டு அந்த வீட்டை விட்டு போறேனோ அப்பதான் நான் சந்தோஷமா இருப்பேன். என் கழுத்துல இந்த தாலி இருக்கிறதுனால தானே இவ்ளோ என்ன வம்பளத்துக்கிட்டு என்ன வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. இந்த படிக்கிறதெல்லாம் தூக்கி போட்டுட்டு முதல்ல அந்த வேலையை பார்க்கணும். தாலிய கழட்டி வச்சுட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாதான் சந்தோஷமா இருப்பியா? தாலியே தேவையில்ல, நீதான் ஏன் பொண்டாட்டி. தாம்பூலம் தேவையில்ல, நீதான் ஏன் சரிபாதி. என்ன பேசினாலும் அதுக்கு இப்படிதான் அப்படி எசப்பாட்டு வச்சு பண்றானோ. சரி சரி, டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், படி. அப்பா, போன் வந்துருச்சு. எப்படியும் எவனாவது வீணா போன வந்து ஃப்ரெண்டுன்னு சுத்திக்கிட்டு இருப்பானுங்களே, அவனுங்க தான் போன் பண்ணுவானுங்க. இந்த இடத்த விட்டு இவன் காலி பண்ணாலே போதும். சுடரமாவா? அம்மா சொல்லுங்கம்மா. ஆதி தம்பி. அம்மா என்னாச்சு? ஆதி தம்பி, இன்னைக்கு காலையில போலீஸ் வந்து கடைக்கு வந்தாங்கப்பா. வந்துட்டு உங்க பையனை காணோன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த பையனோட அடையாளத்துல ஒரு ஒரு பையனோட உடம்பு கடற்கரையோரமா கரை ஒதுங்கி இருக்கு. அது உங்க பையனானு வந்து பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்கப்பா. அம்மா என்னம்மா சொல்றீங்க? அம்மாவா? அம்மா அம்மான்னு யார்கிட்ட பேசிட்டு இருக்கா? இவங்க அம்மா கீழே தானே இருக்காங்க. கீழே இருந்துட்டா போன் அடிக்கிறாங்க. ஆமாப்பா, எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் இவரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்கன்னு கேட்டா மார்ச்சரியில போய் பாருங்க, பாடிய பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. நான் தைரியமா கிளம்பி வந்துட்டேன். கண்டிப்பா என் பையனா இருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க வந்து வெளியவே நிக்கிறேன்ப்பா. உள்ள போறதுக்கு தைரியமே வரல. என்னம்மா நீங்க முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிருவீங்களா? நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? நாங்க வந்துருப்போம்ல. இல்லப்பா, உங்களை தொந்தரவு பண்ண வேண்டான்னு தான். நிம்மதிக்கு தெரிஞ்ச அவளும் கஷ்டப்படுவா, அதுதான் சொல்லல. ஆனா ஹாஸ்பிட்டல் வந்து வெளியவே நிக்கிறோம்ப்பா. உள்ள போறதுக்கு பயமா இருக்குப்பா. ஐயோ, நீங்க எங்கேயும் போக வேணாம், அங்கேயே நில்லுங்க. இன்னொரு 10 நிமிஷத்துல நாங்க வந்துடுறோம். ஆமா, எந்த ஹாஸ்பிட்டல்? ஹாஸ்பிட்டலா? பக்கத்துல இருக்க ஏசிசி ஹாஸ்பிட்டல்ல நிக்கிறோம்ப்பா. அம்மா நீங்க உள்ள போக வேணாம், 5 நிமிஷம் நாங்க வந்துடுறோம். சரிப்பா. சரிம்மா, வைக்கிறேன். நிம்மதி, நீ அப்புறமா வந்து படிச்சுக்கோ. ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், கொஞ்சம் வா. ஆமா, இப்ப யார்கிட்ட நீ போன்ல பேசிட்டு இருந்த? ஹே, அதெல்லாம் அப்புறம் சொல்றேன்டி, முதல்ல எந்திரிச்சு வா. ஹோ, நீ கூப்பிட்டா நான் வந்துடணுமா? என்ன விஷயம் ஏதுன்னு சொல்லு, அப்புறமா வரதா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஓங்கி இழுத்தேன்னு வச்சுக்கோ. எந்திரிச்சு வாடி. முக்கியமான வேலையா வெளியே போகணும்னு சொல்ற, சவுடால உட்காந்துருக்க, வாடி. என்ன இவன்? பாரு, இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம அங்க இருக்கணும். இரு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வா. சுடரு, மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டியா? ஆமாங்க, ஆதி தம்பி கிட்ட சொல்லிட்டு. நீங்க உள்ள போகாதீங்க, நான் வரேன்னு சொல்லிட்டாரு. சரிம்மா, எனக்கு உள்ள போய் பாக்குறதுக்கு தைரியம் இல்ல, அவங்களும் வரட்டும். சரிங்க. என்னம்மா சார், உள்ள வராம இங்கே நின்னு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து பாருங்க, செத்து போனது உங்க பையனான்னு பாருங்க. ஏற்கனவே 4 பேரும் வந்து பாத்துட்டு இது எங்க பையன் இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கடைசி நீங்க தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமாங்க, அவங்களும் உங்கள மாதிரி பசங்களை தொலைச்சவங்க தான். அவங்க எல்லாரையுமே கூப்பிட்டு பார்க்க சொன்னோம். எல்லாருமே அவங்க பசங்க இல்லன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் இன்னும் பார்க்கணும். சீக்கிரம் வந்து பாத்துருங்க. நீங்க உங்க பையன் தானே அடையாளம் காமிச்சிட்டீங்கன்னா உங்க கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு பாடி உங்க கையில கொடுத்துருவோம். இல்ல சார், அப்படி சொல்லாதீங்க. என் பையன் சாகல. ஐயோ, என்னம்மா நீங்க? சரி, வந்து பார்த்து சொல்லுங்க. சார், எங்க மாப்பிள்ளைக்கு சொல்லிருக்கோம், அவங்களும் வந்துட்டோம் சார். எங்க பொண்ணு கூட்டிட்டு அவர் வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. சரிங்க சார், சீக்கிரம். எங்களுக்கும் வேலை இருக்கு, நாங்களும் போகணும்ல. இப்ப வந்துருவாங்க. வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரி. ஐயோ, சுடரு, அழாத சுடரு. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம பையன் நம்மள விட்டு போக மாட்டான். நீ அழுவாத. என்னங்க இப்படி சொல்றாங்க? பயமா இருக்குங்க. பயப்படாத, அது நம்ம பையனா இருக்காது. நீ பயப்படாம தைரியமா இரு.
சரிங்க. மச்சான், என்னடா இங்கே செட்டில் ஆயிட்டியா? இவ்ளோ கிளாமரா ட்ரெஸ் போட்டு டீ குடிச்சிட்டு இருக்க? எது கிளாமரா ட்ரெஸ் போட்டிருக்கனா? டேய், ஒரு சட்டை தாண்டா இருக்கு, அதை துவைச்சு காய போட்டிருக்கேன். நான் எங்கடா சட்டை எடுத்தேன்? என்கிட்ட இருந்தது ரெண்டு சட்டை தான். நேத்து மழையில 2 சட்டையுமே காயல. இதுக்கு மேலயும் அந்த ஒரு சட்டையை துவைக்காம போட்டேன்னு வச்சுக்கோ, ஒரு பையன் கடைக்கு வர மாட்டான், என்னால காலேஜுக்கும் போக முடியாது. இப்பதான் கடை கொஞ்ச நேரம் பூட்டி இருக்கோம்ல, இதுக்கப்புறம் சாயங்காலம் தானே திறப்போம். அதான் கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருக்கலாமேன்னு பனியனோட சுத்திட்டு இருக்கேன். ஓ, அதான் காரணமா? நான் கூட அந்த மாஸ்க் கிட்ட கெத்து காட்டுறதுக்காக தான் நீ இப்படி நிக்கிறியோன்னு நினைச்சேன். சட்டையோட நின்னாலே கேவலமா பேசுவாங்க. இதுல இந்த காஸ்டியூம்ல என்ன பார்த்தாங்க, அவ்வளவுதான். ஆமா மச்சான், ஆமா. சரி, உங்க அப்பத்தா கிட்ட பேசுனியா? எப்படி இருக்கு அந்த வாயாடி அப்பத்தா? பேசுனேன்டா. என்ன பத்தி கேட்டுச்சா? கேட்டாங்க. அதானே, என்ன வையலனா உங்க அப்பத்தாக்கு தூக்கமே வராதே. ஆமாண்டா, அந்த பால் பணியாரம் கூட சேராத, நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, நல்லா படின்னு சொன்னாங்க. பால் பணியாரமா? அந்த அப்பத்தாவ அம்மா, அப்பா, என்ன 2 பேரும் இங்க நிக்கிறீங்க? என்னாச்சு? அம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நிம்மதி, ஆதி, என்னடா ஆச்சு? மா, எங்கம்மா அந்த போலீஸ்? வெளியேதான் தம்பி இருக்காங்க. ஐயோ, என்ன நடக்குதுங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நிம்மதி, நம்ம கடைக்கு போலீஸ் வந்து உங்க பையனை காணோன்னு கேஸ் கொடுத்தீங்கல்ல, ஒரு பையனோட பாடி கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருக்கு, அது உங்க பையனாடு வந்து பாருங்கன்னு கூப்பிட்டாங்கம்மா. அதான் நான் வேகமா வந்தேன். எனக்கு உள்ள போறதுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு, அதான் ஆதி தம்பிய கூப்பிட்டு விட்டேன். அம்மா, அம்மா, என்னம்மா சொல்றீங்க? ஹே, ஒண்ணும் இல்லடி, அப்படிலாம் இருக்காது, நீ பயப்படாத. நான் முன்னாடி என்கிட்ட சொல்லல. நீ கேட்டா ரொம்ப பயப்படுவேடி, அதனாலதான் நான் உன்கிட்ட சொல்லல. நீ பாரு, உன் கண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ தைரியமா இரு. எனக்கு பயமா இருக்குடா. ஒண்ணும் ஆகாதடி, நீ பயப்படாம இரு. தம்பி, இங்க நிக்க ரொம்ப பயமா இருக்குப்பா. இந்த 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 பாடிய பார்த்து கன்ஃபார்ம் பண்ண சொல்றாங்கப்பா. சுடரமா, நீங்க பாக்குறீங்களா? எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இல்லப்பா. அம்மா, அம்மா, இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. நீங்க தைரியமா இருக்கணுமா? ஒரே ஒரு வாட்டி பாத்துருங்களேன். ஏன்னா நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கும்ல, அதுக்காக மட்டும்தான். மத்தபடி சூர்யாக்கு ஒன்னும் ஆயிருக்காது. தம்பி, என்னால முடியாதுப்பா, எனக்கு அந்த தைரியம் இல்ல. சுடரமா, சரி அப்பா, நீங்களாவது பாருங்களேன். தம்பி, நானா? நிம்மதி, அவங்கதான் வயசானவங்க, அவங்களுக்கு அந்த தைரியம் இல்லைன்னு சொல்றாங்க. நீ அது பாரு. என்னால முடியாதுடா. எங்க அண்ணன் இப்பவே எனக்கு வேணும். ஆனா அவனை நான் இப்படி பார்க்க கூடாது. நான் பார்க்க மாட்டேன். ஐயோ, இவன் உன் அண்ணனே இல்லடி, ஒரு வாட்டி பாருன்னு நான் சொல்றேன். நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன். இப்படி யாருமே பார்க்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? சரி, நானே பாக்குறேன். டேய், உங்க அப்பத்தா மட்டும் என் கையில கிடைச்சதுன்னு வச்சுக்கோ, ஏன் அப்படியே அந்த கிழவிய ஜூஸ் புடிஞ்சிருவேண்டா. ஐயோ மச்சான், சாரி மச்சான். ஏண்டா டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க? நானே ஒரு சட்டை தான் வச்சிருக்கேன்னு அதவே இப்பதான் துவைச்சு போட்டிருக்கேன். இப்ப என் பனியன்லயும் டீய கூட்டி வச்சிருக்க. இப்ப நான் என்னடா பண்ணுவேன்? மச்சான், சாரிடா. நீ வேணா பனியனை கழட்டி கொடு, நான் இப்பவே துவைச்சு கொடுத்துறேன். வேற வழியே இல்ல, நான் இதை துவைக்க மாட்டேன், நீதான் இப்ப இதை துவைக்கணும். இப்பவே கழட்டி தரேன், போய் துவைச்சு கொண்டு வா. என்ன ஒரு பேச்சுக்கு சொன்னா போய் துவைக்க சொல்லிட்டான் மாப்ள. என்ன துவைக்க சொல்ல மாட்டேன்னு நினைச்சியா? மவனே, ஒழுங்கா துவைச்சு எந்த கரையுமே இல்லாம காய போட்டு எடுத்துட்டு வர. சரி, கழட்டி கொடு. சுடரமா, ஆதி, நான் தான் சொன்னேன்ல, இது என் பையன் இல்லப்பா. ஆமா, எப்படி சொல்றீங்க? இது சூர்யா இல்லன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆதி, எனக்கு தெரியும். அதான் எப்படி முகத்தை வச்சு சூர்யா இல்லன்னு சொல்றீங்க? நீங்க சின்ன வயசு போட்டோ வச்சிருக்கீங்க, பெருசானதுக்கு அப்புறம் அவர் வேற மாதிரி தானே இருப்பாரு. ஆதி, நான் முகத்தை வச்சு போட்டோ
பண்ணிருக்கோம்ப்பா. அந்த தழும்பு அவனுக்கு காலம் ஃபுல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா இந்த பையனுக்கு அவன் உடம்புல எந்த காயமுமே இல்லையே. என்ன சொல்றீங்க சொல்றேம்மா? சூர்யாக்கு உடம்புல ஆபரேஷன் பண்ண தழும்பு இருக்கா? கண்ணிரண்டும் தேடுதே உன்னை காண ஏங்குதே. என்ன சாபம் வாங்கினேன் என்ன வாழ்க்கையோ. பக்கத்தில் யாரும் இல்லை வீதியில் வாழ தெரியவில்லை. உன் சுகம் தீர்த்த என்னை நின்று தெருவில் வீசிவிட்டாய். வலி கொண்ட என் நெஞ்சம் எப்போதும் உன்னையே கேட்கிறதே. அடிகள் பட்டெழும்ப உடம்பில் சக்திகள் குறையுதே. டேய், ஒழுங்கா துவைச்சு கொண்டு வாடா. டீ கரை கொஞ்சம் கூட இருக்க கூடாது. லூசு பையலே, இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸையும் இப்படி பண்ணி வச்சுட்டானே. இப்படி சட்டை கூட இல்லாத நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். முதல்ல 4 சட்டை வாங்கணும். சின்ன வயசுல எனக்கு ஆபரேஷன் பண்ண தழும்பு இன்னும் அப்படியே இருக்கு. காலம் முழுக்க இப்படிதான் இருக்கும்னு அப்பதான் சொல்லியிருக்காங்க. ஆமா பாதி. அவனுக்கு ஆபரேஷன் பண்ணப்ப அவன் வயிற்றுலயும் நெஞ்சிலையும் அவனுக்கு தழும்பு இருக்கும். நல்ல வேலை இது என் பையன் இல்ல, என் பையன் சூர்யா இல்ல. அம்மா அழாதம்மா, அதான் நம்ம அண்ணன் இல்லன்னு தெரிஞ்சிருச்சுல. ஆமாண்டி, ஆனா பாவம் யாரு பெத்த புள்ளையோ இவ்வளோ சின்ன வயசுல போயிட்டாரு. அதை விட கொடுமை, இவர் இறந்தது கூட இவங்க வீட்டுக்கு சொல்ல முடியாத சூழ்நிலை பாத்தியா. என் புள்ள சூர்யாவும் எங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியல. எவ்வளவோ இடத்துல முயற்சி பண்ணிட்டேன், ஆனா சூர்யாவை பார்க்கவே முடியல. எப்ப சூர்யா என் கூட வந்து சேருவ? நீ சீக்கிரம் வரணும்டா. இந்த அம்மா அப்பா உன் தங்கச்சி எல்லாரும் உனக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா சூர்யா, சீக்கிரம் வா. என்னை தூக்கி வளர்த்த நீ அனாதையாக்கி போகிறாய். தைரியங்கள் போனதே கூட யாரினே. வட்டி இங்க பாரு, இந்த தண்ணி தான் தாத்தாக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணி. தாத்தாக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியா? ஏன் வேதா, அப்படி என்ன ஸ்பெஷல் இந்த தண்ணியில இருக்கு? சத்தமா பேசாத, யாரு காதுலயாவது விழுந்துற போது. கொஞ்சம் பக்கத்துல வா, உனக்கு டீட்டெயிலா எல்லாத்தையுமே சொல்றேன். சொல்லு வேதா. இங்க பாரு வட்டி, இது சாதாரண தண்ணி இல்ல, இதுல ஒரு மாத்திரைய கலந்திருக்கேன். இத மட்டும் இப்ப நைட்டு, நாளைக்கு காலையில, அப்புறம் மதியானம் அப்படின்னு அந்த தண்ணி அந்த தாத்தா குடிச்சாருன்னா சீக்கிரமாவே கோமா ஸ்டேஜ்க்கு போயிருவாரு. வேதா, என்ன வேதா சொல்ற? கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கு மாத்திரைய தண்ணியில கலந்து வச்சிருக்கியா? சத்தம் போடாத. ஆமா வட்டி, சொத்தெல்லாம் என் வீட்டுக்கார பேருக்கு மாத்தணும்னா இத தவிர வேற வழியே கிடையாது. தாத்தாவை கோமா ஸ்டேஜ்க்கு போ வச்சு அவரோட ஃபிங்கர் பிரிண்ட அவருக்கே தெரியாம வைக்க போறேன். வேதா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. வட்டி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நீயே இத போய் தப்புன்னு சொல்ற? இதுக்காக தானே இந்த வீட்டுக்குள்ள வந்து இவ்ளோ போராடிக்கிட்டு இருக்கேன். ஏ வேதா, அதுக்குன்னு இப்படியா பண்ணுவ? ஹே வட்டி, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கோனே தெரியாம முழு வேலைக்காரியாவே மாறிட்டியா? இந்த வீட்டுக்குள்ள உன்னை வர வச்சதுக்கு காரணமே இங்க இருந்து அந்த சொத்தெல்லாம் ஆட்டையை போடுறதுக்கு தான். சரி, அதத்தான் பண்ண முடியல, அட்லீஸ்ட் இதுக்காவது எனக்கு ஹெல்ப் பண்ணு. வேதா, இங்க பாரு, நான் திருடிதான், அது வேணா ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொருத்தவங்க உயிரை எடுக்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய கேவலமானவ ஆளு நான் கிடையாது. வட்டி, என்ன பேசிட்டு இருக்க நீ? இங்க பாரு, நான் ஒன்னும் தாத்தா உயிரெல்லாம் எடுக்கல. அவரை கோமா ஸ்டேஜுக்கு தாண்டி அனுப்ப போறேன். அந்த பத்திரத்துல அவரோட கைரேகையை மட்டும் வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை கோமா ஸ்டேஜ்ல இருந்து நார்மல் ஆக்குறதுக்கு மாத்திரை இருக்கு. அத பண்ணா நார்மல் ஆயிடுவாரு. எனக்கு தேவை சொத்து பத்திரத்துல அவரோட கைரேகை, அவ்வளவுதான். வேதா, இருந்தாலும் ரொம்ப பயமா இருக்கு வேதா. ஒருவேளை அவருக்கு உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்றேன்ல. ஒருவேளை ஆயிடுச்சுன்னா? ஆயிடுச்சுன்னா என்னப்ப, போனா போயிட்டு போகுது. அதான் எல்லாம் நல்லது கெட்டது பொல்லாததுன்னு பாத்துட்டாருல, இதுக்கப்புறம் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? போய் சேரட்டும். வேதா, என்ன பண்ற? எனக்கு சொத்து முக்கியம், அதுக்கு நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இங்க பாரு, எனக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லனா இப்பவே நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு. எனக்கு ஹெல்ப் பண்ணாம உனக்கு என்ன இந்த வீட்ல வேலை? நான் எனக்காக தான் உன்னை இங்க வர வச்சேன். தேவையில்லாம பாவம் பார்த்து என்னோட வேலையும் செய்ய விடாம தடுக்காத. நீ எனக்கு ஹெல்ப் பண்றது நான் மட்டும் இந்த வீட்ல இரு, அப்படி இல்லனா வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இரு. யாரும் உன்னை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. வேதா, இங்க பாரு, நான் சொல்றத கேளு. நான் நிறைய வீட்ல திருடி இருக்கேன், எத்தனையோ பேரை ஏமாத்தி இருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு உயிரை பணைய வச்சு ஒரு வேலையை செய்ய கண்டிப்பா என்னால முடியாது. அப்ப கிளம்பி போய்கிட்டே இரு. உன்னை யார் இங்க இருக்க சொன்னது? இல்ல வேதா,
இருந்தாலும் அந்த தாத்தாலாம் ரொம்ப பாவம். அதுலயும் உங்க மாமியார்லாம் எவ்வளவு நல்லவங்க தெரியுமா? இந்த வீட்ல இருக்கிற எல்லாருமே அப்படித்தான். ஏன் இப்ப புதுசா வந்திருக்கிற நிம்மதி, அவ கூட ரொம்ப நல்ல பொண்ணு. ஏய் வட்டி, இப்ப என்ன இந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் உன்கிட்ட சர்டிபிகேட் கொடுக்க சொன்னேனா? எல்லாருக்கும் நல்ல பேர் பட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. நல்லவங்களா இருந்த என்ன பிரயோஜனம்? காசு வேணும். காசு இருந்தாதான் வாழ முடியும். எனக்கு குடிசையிலயோ இல்ல இந்த மாதிரி வீட்லயோ வாழ பிடிக்கல. என் புருஷன் கூடயும் என் புள்ள கூடயும் பெரிய மஹால் மாதிரி இருக்கிற வீட்ல வாழணும். நிறைய காசு பணத்தோட சந்தோஷமா இருக்கணும். நாங்க 3 பேரும் மட்டும் தனியா பெரிய பெரிய காரெல்லாம் வச்சு பெரிய பங்களால வாழணும்னு எனக்கு ஆசை. அந்த ஆசைய நான் ஒன்னும் பக்கத்து வீட்லயோ இல்ல எதிர்த்த வீட்டு சொத்தையும் ஆட்டைய போடல. இது என் புருஷனோட சொத்து. அதுக்காக தான் போராடுறேன். இது ஒண்ணும் எனக்கு தப்பா தெரியல. வேதா, இருந்தாலும் இங்க பாரு வட்டி, நான் மறுபடியும் சொல்றேன். உன்னால முடிஞ்சா எனக்கு உதவி பண்ணு, இல்லனா இந்த வீட்டை விட்டு வெளியே போ. அதான பார்த்தேன். வேதா அவ வேலைய ஆரம்பிச்சிட்டா. வேதா நினைச்ச மாதிரி கோமா ஸ்டேஜ்க்கு போற மாத்திரையை கலந்து தாத்தாக்கு கொடுத்துருவாளோ? தாத்தாவும் கோமா ஸ்டேஜ்க்கு போயிருவாங்களா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி, பொறுத்திருந்து பாப்போம். அப்புறம் விதிய பாத்தீங்களா? சூர்யா சுடர் கூடவே தான் இருக்கான். ஆனாலும் சுடர் சூர்யாவை தேடி எப்படி அழுகுறால? இதுதான் விதிங்கிறது. நம்ம சூர்யாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. அதுதான் அவனுக்கு சின்ன வயசுல ஆபரேஷன் பண்ண அந்த தழும்பு. அத வச்சு சுடர் எப்பயாவது சூர்யாவை பாப்பாளா? அவன் தான் நம்ம பையனை எப்படி கண்டுபிடிப்பா? இதெல்லாத்தையும் அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, நாளைக்கு எல்லாரும் மறக்காம வந்துருங்க. நம்ம வேதா தாத்தாக்கு கோமா ஸ்டேஜ்க்கு போற மாத்திரையை கலந்து கொடுத்து தாத்தாவை படுத்த படுக்கறை ஆக்குறாளா இல்ல அவ பிளான் சொதப்ப போதான்னு கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீட்ல இன்னைக்கு பருப்பு சொரக்கா போட்ட கூட்டு அப்புறம் முட்டை ஃப்ரை. நீங்க எல்லாரும் என்ன சமைச்சீங்க சாப்பிட்டீங்கன்றத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க. அப்புறம் எனக்கு தொண்டை வலின்னு சொன்னப்ப எல்லாருமே உடம்ப பாத்துக்கோங்க, ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம்னு கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஆமாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்ப கூட பேசுறேன். ரொம்ப தொண்டை வலி, ஆனா பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் நார்மல் ஆயிட்டேன். ஓகே மக்களே, நாளை வீடியோவில் சந்திப்போம். பாய்.